வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைல்ல நுரையீரல் வறுவல் தாங்க செய்ய போறோம். ஆட்டு நுரையீரல் வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ நான் கடையிலே ஒரு நுரையீரல் வாங்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டுக்குங்க. நல்லா கையால் நல்லா இது மட்டும் பிணைஞ்சு விடுங்க. நமக்கு நுரையா வர்ற மாட்டம் இருக்கும். நல்லா கையால் பிணைஞ்சு விடுங்க. அதில் இருக்க ரத்தம் எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ 2 கையால் நல்லா புழிஞ்சு இது மாட்டம் எடுங்க. எல்லாத்தையும் இது மட்டுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இது மாட்டம் ஒரு 4 தடவைக்கு மேலே கழுவிக்குங்க. நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம எடுத்தாச்சு, நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா எல்லாம் பறந்தொட்டிக்கு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு வச்சுடுங்க. அதை இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இது இப்போ இருக்கட்டும். நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சதும் இது கூடவே கறி மசாலா பட்டை 2 துண்டு அளவுக்கு கறி மசாலா இலை ஒன்றும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 10 சாம்பார் வெங்காயம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி, சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த மசாலா பச்சை வாடை போகிறதட்டி வதக்கிடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம நுரையீரலில் மசாலா சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இதை ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா நல்லா நுரையீரலில் பறந்தொட்டிக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ மூடி வச்சுடுங்க. இது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் வேகத்துக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி, இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும். பாருங்கள், சூப்பரான ஒரு நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.